بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نعمده نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. இன்றைய என்னுடைய தலைப்பு இறை பொருத்தம். இறை பொருத்தம்னா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான். அல்லாஹ் சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு, அவர்களை நாம் பொருந்தி கொண்டோம், அவர்கள் எம்மை பொருந்தி கொண்டார்கள்னு சொல்றான். எப்படி இது பொருந்துறது? அந்த ரலியல்லாஹு அன்ஹு எப்படி வாங்குறது? நமக்கு கிடைக்குமா? நம்ம சஹாபாக்களுக்கெல்லாம் அது சொல்லிதான் நம்ம சொல்றோம். இப்போ அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, யார் என்னுடைய சோதனைகளை பொருந்திக்கிறாங்களோ அவங்கள நான் பொருந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ எப்படியெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொருத்தர்களும், எல்லா மனிதரும், இந்த உலகத்துல பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் சோதனை இல்லாம சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் நீ சொல்லிட்டா மட்டும் நான் உன்னை சோதிக்காம விட்டுருவேனான்னு கேக்குறான். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொன்ன உடனே அதிகமான நமக்கு சோதனைகள் இருக்கு. எதுக்காக சோதிக்கிறான்? ஒரு தங்கம் துகள்களா எடுக்கிறான். அந்த துகள்களை உடனே ஒருத்த உடனே அதை யூஸ் பண்ணிடுறானா? இல்லவே இல்ல. அந்த தங்க துகள்களை பூரா ஒன்று சேர்த்து அத நெருப்புல உருக்கி அத ஒரு வடிவமைச்சு அது ஒரு மனுஷருக்கு அதை போய் ஜொலிக்குது. அப்ப இது மாதிரி நமக்கும் இங்க நிறைய நெருக்கடிகள் வரும். அதுல எப்படி நம்ம நம்மளோட இறை நேசத்தை அடையணும் அப்படின்றதுக்கு நிறைய வழிகள் சொல்லியிருக்காங்க. இப்ப இப்ராஹிம் நபி கிட்ட அல்லாஹ் எதை கொடுத்தாலும், ஏன் இப்ராஹிம் நபிய ஒரு மனிதரை ஏன் அல்லாஹ் தன்னுடைய நண்பன் ஆக்கிக்கிட்டான், கலீல் ஆக்கிக்கிட்டான் அப்படின்னா, இப்ராஹிம் நபி அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு பொருந்துனாங்க. அப்போ ஒவ்வொரு படிப்பினை, குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒவ்வொரு படிப்பினைகளை நமக்கு கொடுக்குது. எதுக்காக சொல்லணும்? இப்ப நம்ம ஒரு குழந்தைய வளர்க்கிறோம். நம்ம அந்த குழந்தைக்கு எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்போம். இத செய்யாத, இது பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? இது ஒரு கதைகள் மாதிரி சொல்லுவோம். இது நடந்தது, இது இப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளுடைய அனுபவத்தை சொல்லுவோம். இல்ல ஏற்கனவே ஏற்பட்டவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம இத செய்யாதப்பா, இத செய்யி, இத செஞ்சேன்னா சரியாவ அப்படின்றதுக்காக தான் நமக்கு அல்லாஹ் குர்ஆன்ல திருப்பி திருப்பி நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எச்சரிக்கை பண்ணி அதை ஒவ்வொரு நன்மை தீமைகளை சொல்லி, ஒவ்வொரு சமுதாயமும் எதை நன்மையை செஞ்சுச்சு, எது தீமையை பண்ணுச்சு, அதுக்கான தண்டனை என்ன ஆச்சு அப்படின்னு அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமும் அந்த குர்ஆன்ல சொல்லிக்கிட்டே வர்றான். இப்ப உலகத்திலேயே எது ஒரு சுவைன்னு கேட்டீங்கன்னா, ஈமானிய சுவைதான். அல்லாஹ் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான் நமக்கு பெரும் சுவையே. அதை நம்ம அனுபவிச்சோம்னா நமக்கு புரியும். எப்படி நம்ம அதை கத்துக்க முடியும்? அல்லாஹ் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சோதனையும் வச்சான், அவங்களை ஜெயிக்கவும் வச்சான், அவங்களுக்கு என்ன கொடுக்க போறேன்றதையும் சொல்லிட்டான், நமக்கு என்ன கொடுக்க போறேன் நாளைக்கு மறுமையிலன்றதையும் சொல்லிட்டான். அப்ப இந்த உலகத்துக்காக நம்ம போராடுவோமா? இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் நம்ம கவலைப்படுவோமா? நம்மளுக்கு மன ஆறுதல்ன்றது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கும் போதுதான் மன ஆறுதலே கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பொடனி நரம்ப விட நான் பக்கத்துல இருக்கேன். அது எதுக்காக அப்படி சொல்றான் அல்லாஹ்? இந்த பொடனி நரம்பு, ஒரு மனிதரை நம்ம ஒரு தொடு உணர்ச்சி தொடுறப்ப எத்தனை செகண்ட் நம்ம மூளைக்கு போகுது, அதை விட அல்லாஹ் பக்கத்துல இருக்கேன்னு சொல்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கூப்பிட்டு சொல்றான் குர்ஆன்ல, நபியே என்னுடைய அடியான் என்கிட்ட கேக்குறான், அவனுக்கு நான் பதில் அளிக்கிறேன்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ எனக்கு எல்லா அக்கறையும் காட்டக்கூடிய, எனக்கு எல்லாமே செய்யக்கூடிய எனக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காருன்னா நான் எதுக்காவது கவலைப்படுவேனா? நான் எதுக்காவது எனக்கு எதுவுமே இல்லைன்னு நான் குழம்புவேனா? இன்னைக்கு இந்த சமுதாயம் நிறைய மக்கள் பேசுறது குழப்பத்துக்குள்ள ஆளாகிறாங்க. ஒரு இஸ்லாமியன் கண்டிப்பா அவன் குழப்பத்துக்குள்ள போவே மாட்டான். அவனுக்கு யார் இருக்கா? பொடனி நரம்ப விட பக்கத்துல இருக்கக்கூடிய ரப்பு இருக்கான். எல்லா உதவியும் அவன் பண்ணிட்டு இருக்கான். அவன் எனக்கு என்ன விட அதிகமா அக்கறை பண்றான். எனக்கு எது கொடுத்தாலும் என் ரப்பு எனக்கு சிறந்ததை கொடுப்பான். எது செஞ்சாலும் எனக்கு எது நல்லதோ அதை செய்வான். அதுதான் காப் சூரால சொல்றாங்க.
அப்போ மூசா நபிய அல்லாஹ் கில்ருன்ற ஒருத்தவங்க நல்லடியார சந்திக்க சொல்றான். அவங்களும் போய் சந்திக்கிறாங்க. அவங்க அவங்க சொல்றாங்க, நீங்க என் கூட வர பொறுமையா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட பொறுமையா இருப்பேன். ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு சில அறிவுகளை கொடுக்கணும்னு விரும்பினான் மூசா நபிக்கு. அதுக்காக அவர்கிட்ட நீங்க போங்கன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க மூசா நபிய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கில்ரு அவங்க நல்லடியார். அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க நான் என்னோட விஷயத்த பார்த்து நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க. அப்ப மூசா நபி சொல்றாங்க, இல்ல நான் பொறுமையா இருப்பேன். உங்க கூட அல்லாஹ் பயணிக்க சொல்லிட்டான். நான் உங்க கூட வருவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ஒரு பயணம் போய்க்கிட்டு இருக்காங்க. ஒரு கப்பல்ல ஒரு ப படகுல போய்கிட்டு இருக்கும்போது, என்ன பண்றாங்க, அது நல்ல படகு. ஏழைகளுடைய படகு அது. அந்த படகுல ஒரு ஓட்டைய போட்டுறாங்க. அப்போ மூசா நபி, எதுக்காக ஓட்ட போட்டீங்க? நல்லா தானே இருந்துச்சு அந்த படகு. பாவம் ஏழைகளோட படகா இருக்கே! அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப அவங்க அந்த நல்லடியார் சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்ல, நீங்க பொறுக்க மாட்டீங்கன்னு நான் சொன்னேன்ல. இந்த பொறுமை இழந்துட்டீங்க. உங்களுக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல. மூசா நபி சொல்றாங்க, இனிமேல் கேட்க மாட்டேன். நான் பொறுமையா இருப்பேன். இனிமேல் நீங்க செய்யறத நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த படகுல ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல அந்த மக்கள் சாப்பாடோ, தண்ணியோ எதுவும் அந்த மக்கள் குடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அணை உடைஞ்சு தண்ணி ஊருக்குள்ள வரப்போகுது. இத பார்த்த கில்ருன்ற நல்லடியார் என்ன செய்றாங்க, அவங்க போய் அந்த அந்த செவுர கட்டுறாங்க. அந்த அணைக்கட்டு மாரி அத கட்டுறாங்க. கட்டும்போது மூசா நபி சொல்றாங்க, அவங்க கிட்ட பணம் வாங்கியிருக்கலாமே. அவங்க நமக்கு உணவு தரமாட்டேன்ட்டாங்க, ஒண்ணும் தரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஏன் பண்ணீங்கன்னு கேட்கிறாங்க. இப்பயும் அந்த கில்ரு நல்லடியார் சொல்றாங்க, இல்ல இல்ல பாத்தீங்களா, உங்களுக்கு எனக்கு செட்டே ஆகாது. நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்கன்னு நான் சொன்னேன்ல. அப்படின்னோனே, இல்ல இல்ல இனிமேல் நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3வது என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அப்போ ஒரு குழந்தை சிறு குழந்தை அங்க விளையாண்டுட்டு இருக்கு. அப்ப அது விளையாண்டுட்டு இருக்கும்போது என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அந்த குழந்தைய கொலை செஞ்சுட்டாங்க. அப்போ மூசா நபிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்க ஒரு பச்சிளம் குழந்தை, அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த குழந்தைய போய் எதுக்கு விளையாண்டீங்க? அது என்ன பாவம் பண்ணுச்சு? எதுக்காக கொன்னீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ இப்ப சொல்லிட்டாங்க கில்றுன்ற நல்லடியார், இனிமேல் உங்களுக்கு எனக்கும் சரி வராது. நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்கன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். நீங்க கேட்க மாட்டேன்ட்டீங்க. இப்பயும் சொல்றேன். உங்களுக்கு எனக்கும் சரி வராது. இது பூராமே என்னுடைய இறைவனின் கட்டளையின் பேர்ல தான் நான் பண்ணுனேன். முதலாவது அந்த போட். அந்த படகுல நான் ஏன் ஓட்ட போட்டேன்னா, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இருக்கான். அவன் என்ன பண்றான்னு கேட்டா, நல்ல போட்டுகள்லாம் எடுத்துட்டு விட்டுருவான். அவன் ஒரு அரசன். அவன் அப்படி கொள்ளைக்காரனாவும் இருக்கிறான். நல்ல போட்டுகள்லாம் எடுத்துட்டு விட்டுருவான். அதனால தான் நான் அது ஏழைகளோட போட்டு. ஒரு ஓட்ட போட்டேன் அதனால தான். அப்ப அதுல ஓட்டை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே, அது பக்கத்துல வரமாட்டான்றதுக்காகத்தான் நான் போட்டேன்னு சொல்றாங்க. அடுத்து அந்த ஊர்ல ஏன் நான் அந்த செவுர வச்சேன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அந்த அது அனாதை குழந்தைகளோட ஒரு ஒரு பொருளாதாரத்த அந்த தாய் தகப்பன் நல்லடியார்களா இருந்தாங்க. அவங்க அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சுட்டு அத அந்த இடத்துல பூமிக்கு அடியில வச்சிருந்தாங்க. அதுகளுக்கு அந்த இளமை பருவம் வரும்போது அவங்க கையில கிடைக்கணுன்றதுக்காக அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டதுனால நான் செவுர அந்த இத கட்டுனேன். அதுக்கப்புறம் 3வது அந்த குழந்தைய கொல்றதுக்கு காரணம் சொல்றாங்க. அந்த குழந்தைகளோட தாய் தகப்பன் ரொம்ப சாலிகானவங்க. ஆனா இந்த குழந்தை பெருசாகி அவங்கள வழிகெடுத்துரும். அதுவும் இல்லாம அவங்க தாய் மாசமா இருக்காங்க. அடுத்த குழந்தை சாலிகான குழந்தையா இருக்கும் அப்படின்னு. இப்ப இந்த ஒவ்வொரு காரணங்களும் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த மாரி அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு நடத்துறான். நம்ம தான் என்ன செய்வோம்? அல்லாஹ் சொல்றான், மனிதன் அவசரக்காரனா இருக்கிறான். அவனுக்கு நான் செய்யலான்னு முடிவு எடுக்கிறேன். ஆனா அவன் அவசரக்காரனா இருந்து அவன் பேசிடுறான். அவன் மனச விட்டுறான். அது மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? நம்ம மத்தவங்கள நம்ம பாக்குறது இல்ல. அப்போ மத்தவங்கள்ட்ட நம்மளோட பிரச்சனை அவங்களுக்கு அதிகமா இருக்குன்றத கேட்கறது இல்ல. நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு மட்டும் அல்லாஹ் ஏன் இப்படி குடுக்குறான்? அப்ப அந்த கேள்வி நம்ம கேட்கலாமா? நம்ம படைச்ச இறைவன நம்ம கேள்வி கேட்கலாமா? இப்ராஹிம் நபிய எதுக்கு உதாரணமா இன்னைக்கு வரையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரையும் ஹஜ் பெருநாள் எதுக்காக கொண்டாடுறோம்? இன்னைக்கு வரையும் அந்த கௌபத்துல்லாவுக்கு எதுக்கு போறோம்? இப்ராஹிம் நபியுடைய ஞாபகார்த்தம் அங்க நிறைய இருக்கே. எதுக்காக? இப்ராஹிம் நபி கலீல்ன்னு சொல்றானே அல்லாஹ். அது எதுக்காக? இப்ராஹிம் நபிக்கு குடுக்கலையா? எவ்வளவு சோதனைகளை குடுத்தான். அவங்க அத்தனையும் பொருந்துனாங்க.
அப்ப அல்லாஹ் நம்ம கிட்ட விரும்புறது என்னன்னா, என்னுடைய இறைவன் எனக்கு எப்பயோ விதி எழுதிட்டான். நம்ம ஈமானுடைய ஃபர்லுல ஒண்ணே கத்ர நம்புறதுதான். விதிய நம்புறதுதான். விதி எனக்கு அல்லாஹ் எப்பயோ எழுதிட்டான். அல்லாஹ் எனக்கு எப்பனாலும் சிறந்தது தருவான். எனக்கு எல்லாத்தையும் கடந்து போகும். என்ன எல்லாத்தையும் கடத்துவான். எல்லாத்தையும் எனக்கு மாத்தி மாத்தி அமைப்பான். அப்போ அத பொருந்தணும். அத பொருந்தும் போதுதான் அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அவங்களத்தான் அவுலியா இறைநேசர்கள்ன்னு சொல்றான். இறைநேசர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அதேதான் யூசுப் நபியுடைய பிரிவு, யாக்கூப் நபிய அழுது அழுது அவங்களுடைய கண்கள் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே கண்ணு தெரியாம போயிருச்சாம். அவங்க இன்னும் கவலைப்பட்டாங்க. இந்த புள்ளைகளும் இப்படி பண்ணிருச்சுகளே நம்மளோட பிள்ளைகளும்னு. ஆனா யூசுப் நபிக்கு அல்லாஹ் பல கஷ்டங்களுக்கு அப்புறம் அவங்கள கிணத்துல தள்ளி, கூட பிறந்தவங்களே அவங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி அவங்கள கீழே தள்ளி, அதுக்கப்புறம் அவங்கள கூட்டு போய் அடிமையா வித்து அங்க போய் வாழ்ந்து, அந்த அம்மா அவங்கள தப்புக்கு அழைத்து, அதுக்கப்புறம் அவங்க சிறைச்சாலை போய், ஆனா அவங்கள அல்லாஹ் ஆளுநர் ஆக்குனான். அவங்கனால இந்த அந்த அந்த ஏரியாக்களை பூராமே வறண்ட சூழ்நிலையாச்சு. ஆனா யூசுப் நபிய வச்சு அந்த மக்களை பூரா கஷ்டப்படாம அத்தனை மக்களை காப்பாத்துனா. அப்ப நமக்கு நம்ம ஒரு கஷ்டப்படுறோம், நம்ம ஒரு கண்ணீர் விடுறோம் அப்படின்னா ரப்ப கிட்ட கேட்டோம்னா எல்லாத்தையும் மாத்தும். எல்லாமே கடந்து போகக்கூடிய விஷயங்கள் தான். எப்ப எனக்கு என்னுடைய இறைவன் எனக்கு இந்த வாழ்க்கைன்னு அமைச்சிட்டான். நம்ம எப்பயுமே கேட்க வேண்டியது அல்லாஹ் சிறந்ததை கொடு. நீ கொடுத்தது கூட சிறந்தது. அதையும் ஒத்துக்கணும். நான் சிறந்ததை கேட்கறது மட்டும் இல்ல, எனக்கு என் ரப்பு கொடுத்தது நிச்சயமா சிறந்ததுதான் தருவாய் ரப்பு. எனக்கு எல்லாத்தையுமே இலகுவாக்குவான். என்னுடைய பாதைகளை இலகுவாக்குவான் ரப்பு. அப்ப அவனை முழுமையா நம்பும் போது நம்ம உண்மையிலே அந்த ஈமானுடைய சுமைய நம்ம உண்மையிலேயே சுவைப்போம். அப்போ அல்லாஹ் நம்ம கிட்ட விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கை. அப்போ அல்லாஹ் மேல வச்சிருக்க நம்பிக்கை எப்படி காட்டுறோம் நம்ம? அவன் கொடுத்தது சரின்னு சொல்றான். அவன் எனக்கு தவறே இழைக்க மாட்டான். எனக்கு கொடுத்தது எல்லாமே எனக்கு என்ன நல்லனோ அதை தர்றான் என்னுடைய ரப்பு. அது ஒரு வச்சு இன்னொரு விஷயத்தை கொண்டு போவான். அதுக்கு உதாரணமா தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு குரான்ல ஒவ்வொன்னையும் கொடுத்துட்டே இருக்கான். நமக்கு ஒவ்வொன்னையும் சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த குரான் அச்சம் ஊட்டுது, எச்சரிக்கை பண்ணுது. எதுக்காக? நல்லுணர்வு பெறுவதற்காக. அப்ப நல்லுணர்வு நமக்கு கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்லுணர்வு பெறக்கூடிய மக்களா நம்மள எல்லாத்தையும் ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். இறை நேசர்களா நம்மள ஆக்கணும். உதாரணத்துக்கு அபுதல்ஹார் ரலியல்லாஹு அவங்கள பத்தி சொல்றேன். அவங்க பைரஹான்ற ஒரு தோட்டம் வச்சிருந்தாங்க. அந்த தோட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி அங்க போவாங்க. அந்த தண்ணி ரொம்ப சுவையா இருக்குமா. அவங்களுக்கு அது அவ்வளோ இதா பிடிக்குமா. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தான் விரும்பியதை இந்த தர்மம் பண்ணாதவரை இந்த முழுமையாகாது. இந்த ஈமான் முழுமையாகாதுன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் அனுப்புன உடனே அபூதல்ஹார் ரலியல்லாஹு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, எனக்கு நிறைய சொத்து இருக்கு. ஆனா அதுல ரொம்ப விருப்பமானது என்னன்னு கேட்டா இந்த பைரஹான்ற ஒரு தோட்டம் தான். இத நான் தானம் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்ப நீங்க உங்களுக்கு விருப்பமானது நீங்க கொடுக்குறீங்களோ உங்களுடைய அமல் முழுமையாயிருச்சு. உங்களுடைய அல்லாஹ் உங்களை பொருந்திக்கிறான். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் என்னுடைய என்னுடைய ஓட்டம் எதுக்காக இருக்குன்னா, இம்மையே கேளுங்க. ஆனா மறுமை கண்ணுக்கு குளிர்ச்சியான வாழ்க்கைன்னு ஒண்ணு வச்சிருக்கான் அல்லாஹ். நிரந்தரமான வாழ்க்கை. ஒரு மனுஷன் என்னென்னத்தை விரும்புவான் சொல்லுங்க? அல்லாஹ் எந்த விரும்புவானா, சாகவே கூடாதுன்னு விரும்புவான். கஷ்டமே படக்கூடாதுன்னு விரும்புவான். அவனுக்கு சாப்பாடு விதத்தால ஒண்ணு வேணும்னு விரும்புவான். ஆணா இருந்தா பெண்ணை விரும்புவான். பெண்ணா இருந்தா ஆணை விரும்புவான். அதே மாதிரி இந்த உலகத்துல ரொம்ப சிலர்லாம் உலக ஆசையில என்ன இருப்பாங்க, மது பிடிக்குண்டுவாங்க. அவங்களுக்கு இது பெண்கள் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் உயர்தரமான ஒரு விஷயத்த சொர்க்கத்துல வச்சிருக்கான். நிரந்தரமா வாழ்க்கை இருக்கு. எந்த கஷ்டமும் இல்ல, போட்டி இல்ல, பொறாமை இல்ல. அவங்கள அல்லாஹ் அப்படி வச்சிருப்பேன்னு சொல்றான். எப்படி? ஒரு மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப பிடிக்கும்ல, அதுவும் ஒரு நல்ல பெட்டுல ஒரு வெல்வெட்டு விரிப்பு விரிச்சிருக்கு. அதுல படுக்கிறதுக்கு யாருக்குதான் பிடிக்காது? அல்லாஹ் சொல்றான் ஃபர்ஸ்ட் தூக்கம் தான். அப்போ அத அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், அப்படியே அப்படியே அழகான தோட்டம் இருக்கும். அதுல விதத்தால ஒரு மரங்கள் இருக்கும். அதுல விதத்தால ஒரு கனிகள் இருக்கும். அங்க ஒளித்தோடு கொண்டிருக்கக்கூடிய அழகான ஓடைகள். அந்த தண்ணி சவுண்ட கேட்டாலே
ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்சை பசேர்னு இருக்கு. அந்த இடத்துல அழகா பால் மாதிரி தண்ணி அழகா ஓடிட்டு இருக்கு. அந்த சவுண்டு சல 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 சலன்னு ஒரு சவுண்டு. நீங்க மட்டும் இருக்கீங்க. அப்ப அங்க சொல்றான் அல்லாஹ், மெத்தைக்கு மேல மெத்த போட்டு அதுல அப்படியே வெல்வெட்டு விரிப்பு விரிச்சு அதுல நீங்க அப்படியே சாஞ்சு உறங்குவீங்க. உங்களுக்கு ஒரு கவலையுமே இருக்காது. இங்க கவலைப்படுறோம் எனக்கு மட்டும் இருக்கு. இங்க டெஸ்ட்டுக்கு தானே வந்திருக்கோம். டெஸ்ட் எழுதாம நீங்க எப்படி பாஸ் பண்ண முடியும்? வேலை பார்க்காம எப்படி கூலி கிடைக்கும்? கிடைக்குமா? அது கிடைக்காதுல்ல. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா என்ன அல்லாஹ் டெஸ்ட் வச்சிருக்கான். நான் என் டெஸ்ட்ல கண்டிப்பா ஜெயிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான முயற்சியா தானே நம்ம கிடைக்குது. அப்போ அல்லாஹ் இன்னும் சொல்றான். உங்களுக்கு தங்கம் பிடிக்கும்ல, நகைனா எவ்வளவு பிடிக்கும். ஆனா ஆண்களுக்கு ஹராம். ஆனா அங்க சொர்க்கத்துல ஆண்களுக்கும் ஹராம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், உங்கள் கைகளில் கடகம் அணிவிக்கப்படும். அது நீ சிறுசோ பெருசோ நீ எந்த அளவு கேக்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு அந்த கடகம் போடப்படும் சொல்றான். அதே மாதிரி சொல்றான், இங்க பட்டு ஆண்களுக்கு ஹராம். அங்க என்ன சொல்றான், நீ சிறியதாகவோ இல்ல பெரியதாகவோ இன்னும் பெருசாகவோ உனக்கு உயர்தரமான பட்டு தர்றேன்னு சொல்றான். இன்னும் சொல்றான், எல்லாத்துக்கும் ஒரு வீடு வேணும்னு விருப்பப்படுவோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க கண்ணாடி மாளிகையில உங்களுக்கு ஒரு மாளிகை தர்றேன். அந்த கண்ணாடி மாளிகையில நீ நிரந்தரமா வாழலாம். உனக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளோ பெரிய அந்த கண்ணாடி மாளிகையில முத்துக்களால நான் அலங்கரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி பால் மாறி இருப்பாங்களாம் அந்த சிறுவர்கள். அந்த சிறுவர்கள் நம்ம என்ன விரும்புறோமோ, எனக்கு இப்போ ஒரு அசைவம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, இல்ல ஒரு பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு ஒரு பானம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அவங்க அப்படியே கொண்டுகிட்டே போவாங்க. அங்க உழைப்பு இல்ல, அங்க அங்க பாத்ரூம் போக வேண்டிய அவசியம் இல்ல. அங்க அல்லாஹ் அங்க கேக்குறாங்க, எப்படி பாத்ரூம் போகாம இருப்பாங்க? அவங்களுக்கு வேர்வை மட்டும் வருமா? அது அப்படியே கஸ்தூரி மனமா இருக்குமா? அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் கண்ணுக்கு குளிர்ச்சியா உனக்கு வச்சிருக்கேன்னு சொல்றான். இது பூரா குரான்ல சொல்றான். உனக்கு நிம்மதி மட்டும் கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு மனைவியை தர்றேன்றா, யார் கையும் படாத கண்ணி கழியாத முத்துக்கள் போன்ற பெண்களை நாம் உங்களுக்கு பரிசா கொடுக்கிறோம்னு சொல்றான் அல்லாஹ். எவ்வளவு அழகழகா சொல்லிக்கிட்டு இருக்கான் பாருங்க. கற்பனைக்கு எட்டுதான் அல்லாஹ் சொல்ற விஷயம். கற்பனை எவ்வளோ கற்பனை பண்ணாலும் அந்த சொர்க்கத்தை கற்பனையே பண்ண முடியாது. அப்பேற்பட்ட விஷயங்களை நமக்கு தர்றானா, இங்க டெஸ்ட்ல பாஸ் ஆகணும்ல, இங்க நான் கஷ்டப்பட்டுதானே ஆகணும். இங்க யார் கஷ்டம் இல்லாத ஒரு மனிதன் இருக்கானான்னு சொல்லுங்க பாப்போம். காசை தேடிடுவான், காசு பணக்காரனா இருக்கான், அவன் அந்த ஸ்டேட்டஸ காப்பாத்துறதுக்காக அது பின்னாடி ஓடிக்கிட்டே தானே இருக்கான் அவன். காசு இல்லாதவங்க இருக்காங்க, அவங்க கஷ்டம் இல்லாம இருக்காங்களா? இல்ல நடுத்தர வாரிதான் நிம்மதியா வாழ்ந்துருதான். ஆனா இது நிம்மதியா வாழணும். ஒரு இஸ்லாமியன் அவனுடைய ஈமானுடைய சுவைய சுவைக்கிறானா, அவன் முதல்ல என்ன பண்ணணும்? அல்லாஹ்வை பொருந்தணும். ஏன் ரப்பு இது நாடினா? ஏன்னா பொருத்தத்துக்கு அல்லாஹ் டைரக்டா சொர்க்கம் தர்றாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அவ்வளோ விரும்புறான் ரப்பு. ஏன்னா இதுல நம்பிக்கை சம்பந்தமானது. என் ரப்பு இருக்கும்போது, என் ரப்பு என்னை காப்பாத்தும் போது, என் ரப்பு எனக்காக எல்லாமே செய்யும் போது நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் குழப்பத்துக்குள்ள ஆளாகணும்? அப்ப எனக்கு நிம்மதி தானே வரணும். எனக்கு அவ்வளோ உதவி பண்ணக்கூடிய, எனக்கு கிருபை செய்யக்கூடிய என் ரப்பு எனக்கு கூட இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் ஓடணும்? நான் ஏன் தற்கொலை பண்ணணும்? நான் ஏன் பைத்தியம் ஆகணும்? நான் ஏன் மன அழுத்தத்துக்குள்ளாகணும்? இன்னைக்கு யாரை கேட்டாலும் எனக்கு மன அழுத்தம். ஏன் இந்த உலகம் பிறந்ததுல இருந்தே கஷ்டம்னு ஒண்ணு இல்லையா? ஆதம் நபிய படைச்சப்பயே ஆதம் நபிக்கு கஷ்டம் ஆரம்பிக்கலையா? அவங்க அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு தேடி அல்லாஹ் மன்னிக்கலையா? அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கான். நீ என்ன பாவம் பண்ணாலும் என்கிட்ட கேளு. நீ கேளு, திரும்ப திரும்ப என்கிட்ட கேளு, நான் உனக்கு மன்னிப்பு வழங்குறேன். நான் மனிதர் மாதிரி இல்லைன்னு சொல்றான் அவன். அவனுக்கு உரிய தன்மை என்ன? நீ பாவம் பண்ணிட்டா நீ மன்னிப்பு கேட்டு திருந்துவதுதான் அல்லாஹ் விரும்புறான். இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருவரும் நல்ல அமல்கள் செய்து, நல்ல இறை பொருத்தத்தை நாடி நம்ம ஒவ்வொரு செயலும் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக, அல்ஹம்துலில்லாஹ்னு ஏத்துக்கக்கூடியவங்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக என்று கேட்டுக்கொண்டு பிரார்த்தனை செய்தவளாக இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.